அஸ்ஸலாமு அலைக்கும். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா சில்லி சிக்கன் ஃப்ரை. அதுக்கு 1/2 கிலோ சிக்கன் வாங்கி நல்லா இந்த மாதிரி நீல வாக்கில் கட் பண்ணி எடுத்துக்கலாம். கட் பண்ணி எடுத்த சிக்கனை நல்லா வாஷ் பண்ணி மஞ்சத்தூள் போட்டு ஊற வச்சு எடுத்துக்கிடுவோம். இப்போ ஒரு பவுலில் 3 ஸ்பூன் கார்ன்ஃப்ளவர் மாவு, 2 ஸ்பூன் மைதா மாவு, 1 ஸ்பூன் பெப்பர் பவுடர், 1 ஸ்பூன் கரம் மசாலா, 1 ஸ்பூன் உப்பு, 2 ஸ்பூன் சிக்கன் 65 மசாலா, 1 ஸ்பூன் மிளகாய்த்தூள், சில்லி ஃப்ளேக்ஸ் 1/2 ஸ்பூன், ஒரு லெமனை பிழிஞ்சி அதில் சேர்த்துக்குருவோம். நான் முட்டையுடைய வெள்ளைக்கருவை மட்டும்தான் சேர்த்துருக்கேன், மஞ்சக்கரு சேர்க்கலை. உங்களுக்கு விருப்பம் இருந்தால் மஞ்சக்கருவை சேர்த்துக்கலாம். இப்போ இந்த மசாலா எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கிடுவோம். இதுக்கு காரம் நான் அதிகமாக தான் சேர்த்துருக்கேன். உங்களுக்கு காரம் கம்மியாக வேணும்னா நீங்கள் கம்மியாக சேர்த்துக்கலாம். மஞ்சளில் ஊற வச்ச சிக்கனை இன்னொரு தடவை வாஷ் பண்ணிவிட்டு நம்ம அந்த கலந்து வச்ச அந்த மசாலா கூடவே சேர்த்து இந்த மாதிரி நம்ம எடுத்து வச்சுக்கிடுவோம். இப்போ நம்ம டீப் ஃப்ரை தான் பண்ண போகிறோம், அதனால் கொஞ்சம் அதிகமாகவே எண்ணெய் ஊற்றணும். நல்லா எண்ணெய் கொதித்ததுக்கப்புறம் லோ ஃப்ளேமில் வச்சு இந்த மாதிரி ஒன்று ஒன்றா போட்டு பொரித்து எடுத்துக்கிடுவோம். இப்படியே எல்லா சிக்கனையும் ஒவ்வொன்றா பொரித்து எடுத்துட்டு கடைசியாக நம்ம பொரிக்கக்கூடிய சிக்கனில் காஞ்ச மிளகாயை நீல வாக்கில் நான் கட் பண்ணியிருக்கேன். அந்த மாதிரி கட் பண்ணி 2 கொத்து கருவேப்பிலையும் போட்டு ஃபைனலாக நம்ம இறக்குற அந்த சிக்கனில் தான் அந்த மாதிரி பண்ணணும். எல்லா சிக்கனையும் பொரித்து எடுத்ததுக்கப்புறம் சில்லி ஃப்ளேக்ஸ் 1 ஸ்பூன், பெப்பர் பவுடர் 1 ஸ்பூன் இதை போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிடுவோம். நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்து சாப்பிட்டு பாருங்கள், அப்படி ஒரு டேஸ்ட்டாக இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள், உங்களுக்கும் பிடிக்கும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.